ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நேற்றுக்கு நம்ம வீடியோ போட முடியல. முந்தா நாள் வீடியோ கொடுத்துருந்தோம் செவ்வாய்க்கிழமை 14/7/2026. இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 ஷோலையுமே ஒரு சூப்பர் வின்னிங் கிடச்சிருந்துச்சு நண்பா. அதாவது அதிகப்படியான வின்னிங் நம்மளுடைய இந்த செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி. ஸோ 1 PM பொறுத்த வரைக்கும் நம்ம 4 அல்லது 3ன்னு கொடுத்தோம். 3 நம்மளுக்கு ஹிட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ஃபுல் போர்டில் நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு 9-3. இந்த ட்ராவுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7-3. ஸோ ஃபுல் போர்டு நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸு இருந்தாலும் இதில் பிசி நல்லபடியாக நின்றுக்கிடுச்சு. நல்ல வின்னிங். அதை மாதிரி தான் இங்கேயும் நம்ம 370ன்னு எடுத்திருந்தோம். ஸோ 1 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸோட ஆல் போர்டு ஒரு சூப்பர் வின்னிங் கொடுத்துருந்துச்சு நம்மளுடைய இந்த செவ்வாய்க்கிழமை கெஸ்ஸிங்கில். ஸோ நேற்றுக்கு நம்ம வீடியோ போட முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணால் முடியலை. ஸோ இது நேற்றுக்கு நம்ம போடலை, முந்தானத்துக்கு கொடுத்த ரிசல்ட்டு. ஸோ முந்தானத்துக்கு நம்மளுக்கு 1 PMல பெய்ட்ஸோட நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சு. அதே தான் 6 PMோட ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0-9 நண்பா. இதில் நம்மளுக்கு 9 கிடச்சிருந்துச்சி. அதேமாதிரி இங்கே கவனிச்சின்னா தெரியும் 8-9-2, இங்கே 5-9-0. ஸோ சூப்பர் வின்னிங். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சரி, நம்மளுக்கு பிசி நின்றுக்கிடுச்சு 9-2-29. ஸோ 6 PMமும் நம்மளுக்கு நல்ல வின்னிங் தான். ஆனால் அந்த 6 PM பொறுத்த வரைக்கும் நண்பா நம்ம 9-5 3 ட்ராவை கொண்டு வந்தோம். ஒரு ட்ரா நம்மளுக்கு வரல, 2 ட்ரா தொடர்ந்து வருது. ஸோ 9 எடுக்கிறாங்க, 9-5 கொடுத்துருக்கோம். 5ஓட பவர் நம்பர் சேர்த்துக்கிறாங்க 0-2-9. ஸோ 5ஓடைய பவர் 0-9-0ன்னு எடுத்துக்கிட்டாங்க. நேற்றுக்கு ரிசல்ட்டு 9-1-0. ஸோ 9-0 கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 6 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டச்சோட நம்மளுக்கு பெய்ட்ஸும் கிடச்சிருந்தது. அதே மாதிரி 8 PMமும் அதே தான். 8 PMமும் ஜஸ்ட் மிஸ்ன்னு தான் சொல்லலாம். இந்த ட்ராவோடைய ரிசல்ட்டு நம்மளுக்கு 2-3-6 ரிசல்ட். இந்த இடத்துல நம்மளுக்கு நம்மளுக்கு ஹிட்டு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2-3-6, இங்கே 2-3-7. அதே மாதிரி இங்கே கவனிச்சிங்கன்னா 2-7-6ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ மிடில் 3 வரணும், இங்கே நம்மளுக்கு லாஸ்ட்டில் 6 வரணும். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே மாதிரியான நம்பர்ஸ் தான். இந்த இடமும் நம்மளுக்கு சூப்பர் வின்னிங் தான். செவ்வாய்க்கிழமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சு நண்பா. ஃபுல் போர்டுமே நம்மளுக்கு ஆல் போர்டோடு சேர்த்து நம்மளுக்கு பெய்ட்ஸுகளும் கிடச்சிருந்தது. அது ஸ்ட்ரைட் பெய்ட்ஸ், எதுவுமே நம்மளுக்கு உல்ட்டாவாக இல்லை, எல்லாமே ஸ்ட்ரைட் பெய்ட்ஸ் தான். ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்மளுக்கு 3 ஷோவுமே நம்மளுக்கு வின்னிங்கில் நம்மளுக்கு மிஸ் ஆனது. இருந்தாலும் நம்மளுக்கு பரவாயில்ல. செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு 14ஆம் தேதி நல்ல வின்னிங் 3 ஷோலை. இப்போது இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். புதன்கிழமை போட முடியல, இன்றைக்கி வியாழக்கிழமைக்கு கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வியாழக்கிழமை கெஸ்ஸிங் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA தெரியப் சேனல் டிஆர் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 16/7/2026 கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். 3 ஷோவுக்குமே சேர்த்தாப்பில். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. லாஸ்ட் ட்ரா நம்மளுக்கு நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சி 3 ஷோவிலுமே. ஸோ இந்த ட்ரா நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேம் ஃபார்மெட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணுண்டா பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்ம 1 PMக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம 1 PMக்கு பார்த்துடலாம். 1 PM ஆல் போர்ட். 1 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரா மறுபடியும் நம்மளுக்கு 4 அல்லது 3 தான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. இந்த ட்ரா 4 அல்லது 3 தான் மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 4 அல்லது 3 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவுடைய 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ரிசல்ட் 406. ஸோ 406, அதுக்கு முன்னாடி ட்ரா 723. ஸோ மறுபடியும் நம்மளுடைய டச்சிலேருந்து உருவாகிற மாதிரி இருந்துச்சுன்னா 723. அதே மாதிரி நேற்றுக்கு 406. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 3 அல்லது 4 தான் நிற்கணும். ஸோ அதை கணக்கு பண்ணி தான் இந்த ட்ரா நான் 3 அல்லது 4ன்னு கொண்டு வந்திருக்கேன். ஸோ நேற்றுக்கு 406 ஃபார்மெட் படி 406 இது எல்லாமே நம்ம லைவாக கொடுக்குறதுக்கு பதிலாக டேரெக்டாகவே எடுத்து கொடுக்குறோம். சில நேரத்துக்கு நம்பர்ஸ் கூடும், சில நேரத்துக்கு நம்பர்ஸ் குறையும் நண்பா. எழுதி வச்சு எதுவுமே கொண்டு வரல. இந்த ட்ராவில் கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 8 அல்லது 5 டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. 8 அல்லது 5 வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 4-3 வச்சு செட்டுகளை ஃபுல்லாத்தையும் பார்க்கலாம். 9-4-7, 9-4-5, 9-3-6, 8-3-4, 4-3-1. ஸோ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சிங்கிள் நம்பர்
இப்போ டபுளை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 5ன்னு இருக்கிறதுனால 8 வச்சு எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? டபுள் 8 இப்போ தான் அடித்தாங்க, 5 டபுள் 8ன்னு அடித்தாங்க. ஸோ அதே 5 8 தான் அந்த ட்ராவில் நமக்கு நிற்கிது. ஸோ 8 டபுள் அடிச்சிருக்கனால 8 சிங்கிளாக வச்சு அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 8 சிங்கிளாக வச்சு அடித்தாங்கன்னா பிசி ஃபார்மெட்டில் 2 தடவை அடிச்சிருக்காங்க, ஏபிஏசி சான்ஸ் இருக்குது. ஸோ 8 சி போர்டு கொண்டு வரலாமா? அதில் 8 நம்மளுக்கு பிசியில் 8 அடித்தப்போ வந்து ஏ போர்டு தான் காலியாக இருக்குது. 8 வச்சு அடிக்கிறதா இருந்துச்சுன்னா 8 சி போர்டில் நிறுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 8 வச்சு தான் இறங்குற மாதிரி நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 8 5 8 5 எடுக்க நண்பா. 4 4 5 3 3 5 அதே மாதிரி 4 8 4 3 8 3. கேம் டபுளுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டபுளில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஒற்றை ரெட்டை ஒற்றை ரெட்டைன்னு தான் அடிச்சிருக்காங்க. ஒன்றும் ஃபுல்லாக ஒற்றையாக இறங்கும், அப்படி இல்லாட்டினா ஃபுல்லாக ரெட்டையாக இறங்கும் இந்த ட்ரா. ஸோ அப்படி வரதாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 4 8 4 சான்ஸு, அப்படி இல்லைன்னா 3 3 5 இந்த மாதிரி நம்பர்ஸை நம்மளுக்கு டபுள் இறக்கும்போது அதை ரெட்டப்படி வச்சு தான் இழுப்பாங்க. ஏன்னா 4 3 நம்மளுக்கு பழைய நம்பராக இருக்கிறதுனால ஒற்றையில் தான் இழக்கணும். ஸோ டபுளாக இருந்தால் 4 8 4ம் 3 3 5க்கும் சான்சஸ் இருக்குது அதிகமாக. அதுக்கு அடுத்தபடியாக மற்ற நம்பர்ஸ். இவ்வளோ தான் அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக் நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 6 PM கெஸ்ஸிங் பார்ப்போம். 6 PM ஆல் போர்ட். 6 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 5 9 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நண்பா. 9 அல்லது 5 ஒர்க் அவுட் ஆனால் 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 3 டிஜிட்டில் நம்மளுக்கு நேற்றுக்கு ரிசல்ட் வந்து 910. ஸோ லாஸ்ட்டாக 2 ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு 029 அடிக்கிறாங்க. அதுக்கடுத்து 910 அடிச்சிருக்காங்க. 9 5 தான் நம்ம 3 தடவை கொடுத்துருந்தோம். ஸோ 5 வந்து பவர் நம்பராக பயன்படுத்தி 90 90 2 தடவை அடிச்சிருக்காங்க. மிடில் இருக்கிறது 1 2. ஸோ 1 2ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 6 PMலேயும் டபுளுக்கான சான்ஸ் தான் இருக்குது. ஸோ 910ங்கிறதுனால 910 ஃபார்மேட் படி இந்த ட்ராவில் 9 அல்லது 2. ஸோ 9 அல்லது 2 தான் டபுளுக்கான சான்ஸில் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸை ஃபுல்லாத்தி 1 by 1 போடலாம். கேம் டபுளுக்கான சான்சஸ் மாதிரி இருக்குது. சிங்கிளில் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி தோணலை. ஒரே ஒரு நம்பர் இருக்குது, 785 785 145 299 522. 6 PM பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பிஎம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்பர்ஸ் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது நண்பா. இவ்வளோ தான் நிற்கிது, அப்படியே முட்டிக்கு நிற்கிது. எனக்கு நம்ம கேம் டபுள் அல்லது ட்ரிபிளாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 6 PMல் வேறு நம்பர்ஸ் எதுவுமே கிடைக்கல. நானும் ஃபார்மெட்டை தான் பார்க்குறேன். நம்மளுக்கு 6 PMக்கு நம்பர்ஸு எதுவும் பிடிபட மாட்டேங்குது. அப்படியே லாக் ஆன மாதிரி இருக்குது.
கேம் டபுள் மாதிரி தான் தோணுது. ஒன்பது 4 4 555 எடுப்போம். லாக் ஆகி நிற்கிது. 999 எடுத்துக்கிறோம். ஸோ 6 PM வந்து கொஞ்சம் இந்த ட்ராவில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது நண்பா. கேம் டபுள் மாதிரி தெரியுது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. கேம் டபுளுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். 0990 ரெண்டும் 1 1 2 1 மிடில் இருக்கிறது 1 2 1 8. ஸோ அவ்வளோதான் நண்பா. 6 PM கெஸ்ஸிங் இவ்வளோ தான். இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வேளை நம்பர்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஆல் போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட ஏபிசி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். 3 ஷோக்குமே கட்டாயம் கிடையாது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 8 PM பார்ப்போம். 8 PM ஆல் போர்ட். 8 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 2க்கு சான்சஸ் இருக்குது. 1 அல்லது 2 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு வந்து 653 அடிச்சிருக்காங்க. ஸோ 653 ஃபார்மெட்டு படி கேம் டபுளாக இருந்தால் 5க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ 5 தான் ரிட்டன் ஆகும்னு நினைக்கிறேன். கேம் டபுளாக இருந்தால் 5 அல்லது 2 டபுளுக்கான சான்ஸ். சிங்கிளாக இருந்தால் 741 614 150 1 155 255. ஸோ இந்த 8 PMக்கு வந்து நம்பர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் இவ்வளோ தான் நினைக்கிறேன் நண்பா. இதுக்கு மேலே நம்பர்ஸ் இல்லை. அதிகமாக ஏற்றவும் வேணான்னு பார்க்குறேன். ஸோ 1ஐயும் 2ஐயும் வச்சு தான் நம்ம 5 எழுத்துருக்கோம். ஸோ இது சேர்த்தாப்பில் 1 to 5 சொல்லிட்டு ஒரு பெயர் போட்டுடலாம். ஒரு ஆள் சிங்கிளாக இருந்தால் 1 to 5 கூட இறங்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 8 PM கெஸ்ஸிங் இவ்வளோ தான் நண்பா. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்லேருந்து தான் ஃபாலோ பண்ணி எடுக்கிறோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக் நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 16/7/2026க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.